இந்த மலர்களுக்கு அழகு உண்டென்றால் உங்களை படைத்த ஆண்டவர் உங்களையும் அழகாக வாழ வைப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த அழகை நீங்கள் ரசிக்கிறீர்கள் அல்லவா? இந்த அழகுக்கு அழகூட்டிய தெய்வம் உங்களையும் குறைவில்லாமல் நடத்த வல்லவராயிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை சுமந்து உங்களை மலர்களைப் போல அழகுபடுத்தி வாழ வைக்க ஆண்டவர் இயேசுவுக்கு முடியும். புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை. நம் விசுவாசத்திற்கு ஊன்றுகோலாயிருப்பது இந்த மலர்கள் தான். மலர்களின் அழகு எவ்வளவு விசேஷமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிக்க மாட்டாரா என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்வி. காட்டு புஷ்பங்களின் அழகில் இதுவும் ஒரு வகை. இந்த புஷ்பங்களை கவனியுங்கள், உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். இந்த புஷ்பத்தைப் போலவே உங்களையும் தேவன் வெண்மையாக மென்மையாக ஆசீர்வதிப்பார். மலர்களை பார்க்கும்போது நம்முடைய மனதுக்கு இதமும் ஆறுதலும் உண்டாகிறது. ஏனென்றால் அந்த மலரின் அழகு மட்டுமல்ல, அந்த மலருக்கே தெரியாது நான் காலையில் தோன்றி மாலையில் உதிர்வேன் என்று. ஆனால் அந்த மலர் தன்னுடைய அழகை தனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரை மனிதர்களுக்கு இன்பமாக காட்டிவிட்டு மாலையில் உதிர்ந்து போகிறது. அதுவே கவலை இல்லாமல் இருக்கின்றது. அதுவும் ஒரு உயிரினம்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. மலர்களைப் போல, காட்டு புஷ்பங்களைப் போல நாம் பராமரிக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது என்று உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேற்றுகின்ற அநேக விஷயங்கள் உண்டு. பாருங்கள், எத்தனையோ விதமான அழகு மலர்கள் இந்த பூமியிலே நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. எனவே நாம் மனமகிழ்வதற்கு மலரும் ஒரு உதவி என்பதை என்றுமே நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்ன இயேசு அதற்குள் எத்தனையோ அர்த்தங்கள்